கைஸ், கருவாட்டுக்கு பேர் போன சந்தை நம்ம கடலூர் மாவட்டத்திலே கருவாடு பிஸ்னஸ் வந்து அதிகமாக நடக்கிற இடம் இந்த இடம் தான். ஸோ சந்தை சொல்லுவோம், காராமணிக்குப்பம் சந்தை. நம்ம கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் பக்கத்தில் இருக்குது காராமணிக்குப்பம் சந்தை, கருவாட்டுக்கு பேர் போன சந்தை. ஸோ கருவாடு பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் காலையிலேயே வந்தீங்க அப்படின்னா டன் கணக்கில் இந்த மாதிரி கருவாடு வாங்கிட்டு போகலாம். ரேட்டு கம்மியாகவும் கிடைக்கும். ஸோ இங்கே கிடைக்காத கருவாடே கிடையாது. எல்லா கருவாடுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து காலையிலே வந்துடும். வாரத்தில் முதல் நாள் திங்கக்கிழமை இந்த சந்தை கிடைக்கும். கருவாடு மட்டும் இல்லை, எல்லாமே கிடைக்கும். காய்கறி, புளி, மளிகை பொருள் எல்லாமே கிடைக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கருவாடுக்குன்னு பேர் போன சந்தை. எவ்வளோ கருவாடு இருக்குது பாருங்கள். என்னென்ன மீன் இருக்கோ எல்லா மீன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா கருவாடு வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மதியம் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் காலை டைமில் விடிய காலையிலே ஒரு 4 மணி 5 மணி போல் வந்தீங்கன்னா கருவாடு டன் கணக்கில் மூட்டை கணக்கில் வாங்கிட்டு போய் நீங்கள் பிஸ்னஸும் பண்ணலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு கம்மியாகவும் தருவாங்க உங்களுக்கு. சென்னாக்குனி பாருங்கள், ஒரு மூட்டை வச்சுருக்காங்க. ஸோ இட்லி பொடி இறக்கக்கூடிய சென்னாக்குனி. பார்த்திங்கன்னா நம்ம கடலூர் காராமணிக்குப்பம் சந்தையிலேருந்து டன் கணக்கில் மூட்டை கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து கருவாடு நாகப்பட்டினத்துக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கருவாடு தான். மூட்டை கணக்கை நம்ம காராமணிக்குப்பம் சந்தையிலேருந்து என்ன ஊருக்கு நான் போகுது, அதான் இங்கேருந்து வியாபாரத்துக்காக வெளிலேருந்து இங்கே வந்திருக்காங்க. இங்கே வந்து வியாபாரம் பண்ணுறாங்க. வியாபாரம் பண்ணி முடிச்சுட்டு ஸோ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டாங்க. மூட்டை கணக்கில் வரும். காலையிலே வந்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக வாங்கிட்டு போகலாம். கருவாடு எவ்வளோ டன்னு வேணாலும் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே திங்கக்கிழமை வாங்க, கருவாடு வந்து வாங்கிட்டு போகலாம். இப்போ கருவாடு மொத்தமாக வாங்கிட்டு போயிட்டு வெளில பிஸ்னஸ் பண்ணலாம், நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கருவாடு இங்கேயே ரெடி பண்ணுவாங்க. நம்ம கடலூரில் கிடைக்கக்கூடிய மீன்கள். ஸோ இதை வச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கருவாடு காய வச்சுருக்காங்க, ரெடி பண்ணி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் கருவாடு. வந்துட்டு வரும்போது கூட போனது தான் நான் ஒரே இருப்பேன். நம்ம காராமணிக்குப்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா கருவாடு மட்டும் இல்லை, ஸோ இந்த மாதிரி காய்கறியும் வந்து பார்த்திங்கன்னா கூறு முறையில் வைப்பாங்க. கூறு எவ்வளோ? 20 ரூபா. இது எல்லா காய்கறியுமே வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. பச்சை மிளகாய், இஞ்சி, முள்ளங்கி, கொத்தவரங்காய் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே 20 ரூபா. இப்படி இருங்க, நல்லா பச்சை பசேன்ற எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். காய்கறிலாம் எல்லாமே 20 ரூபா. அவரைக்காய், பீன்ஸ் இருக்குது, கேரட் இருக்குது, முள்ளங்கி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா. எது எடுத்தாலும் 20 ரூபா. எத்தனை கூறு வேணாலும் எடுத்துக்கலாம். திங்கக்கிழமை மட்டும்தான் சந்தை. ஸோ நம்ம காராமணிக்குப்பம் நெல்லிக்குப்பம் பக்கத்துலேயே இருக்குது. திங்கக்கிழமை வாரந்தோறும் திங்கக்கிழமை முதல் நாள். எல்லா காய்கறியுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வெண்டைக்காலாம் இருக்குது, அப்புறம் கோவக்காலாம் வச்சுருக்காங்க 20 ரூபாய்க்கு. கூறு 20 ரூபாயா? ஸோ எல்லாம் 20 ரூபா. எப்போ வந்தாலும் திங்கக்கிழமை வாங்க, எல்லா காய்கறியுமே இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். மெயின் இங்கே கருவாடு தான். பட் கருவாடு மட்டும் இல்லாமல் இங்கே எல்லா காய்கறியுமே வந்து கிடைக்கும். வார சந்தை, திங்கக்கிழமை பெரிய சந்தை. பார்த்தீங்கன்னா இங்கே காராமணிக்குப்பம் சந்தையில் காய்கறி கூறு தான் நிறைய வச்சுருக்காங்க. எங்கே பார்த்தாலும் கூறாக இருக்குது. கூறு முறையில் தான் விற்பனை பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் கிலோ கணக்குலேயும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. பஜ்ஜி போடுற மிளகா கூட கூறு வச்சுருக்காங்க. எவ்வளோ கூறு இருக்குது பாருங்கள். காய்கறி ஃபுல்லாகவே கூறு வச்சுருக்காங்க.
அப்புறம் நம்ம காராமணிக்குப்பம் சந்தையில் இந்த மாதிரி கிச்சன் ஐட்டம்ஸு வானல், கடாயி, முறம், வீட்டு பெருக்கிறது, மத்து, படி, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணி நம்ம காராமணிக்குப்பம் சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாற்று விற்பனை பண்ணுறாங்க. நாற்று வேணாலும் இங்கே வந்து வாங்கிக்கலாம். இதுனா நான் நாற்று பாட்டி, மிளகா நாற்று, இது தக்காளி நாற்று, இது கத்திரி நாற்று. ஸோ இந்த மாதிரி நாற்று நிறையவே கிடைக்கும். ஸோ நீங்கள் காராமணிக்குப்பம் சந்தைக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாற்று இந்த மாதிரி ரேட்டு கம்மியாகும். ஒரு கட்டி எவ்வளோ நாற்று? 20 ரூபா 60 ரூபா ரேட்டு கம்மியாக சீப்பாக விற்கிறாங்க. நீங்கள் காலையிலே வந்தீங்கன்னா திங்கக்கிழமை வாரத்தில் முதல் நாள் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து கிடைக்கும், வாங்கிக்கலாம். பாட்டி இது என்ன வேறு? தேக்கமா? எதுக்கு அது? நட்டா தேக்க மரம் வருமா? பார்த்தீங்கன்னா தேக்க மரத்தோடைய வேறு ஒரு கட்டு வச்சுருக்காங்க. எவ்வளோ இது ஒரு கட்டு? 200 ரூபா. இதை நட்டோம் அப்படின்னா நமக்கு தேக்கங்கன்று வந்துடும். பார்த்தீங்கன்னா மரமாயிடும், தேக்க மரமாயிடும். தேக்க மரம் பார்த்தீங்கன்னா பெருசாக பார்த்துருப்பீங்க. அந்த தேக்க மரம் இதில் இருந்தால் வருது நமக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூச்செடி நாற்று வச்சுருக்காங்க. என்ன போகுது? செவந்தி பூ நாற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டி வந்து காராமணிக்குப்பம் சந்தையில் சேல் பண்ணுறாங்க. உங்கள் பேர் என்ன பாட்டி? ராஜகுமாரி. ராஜகுமாரி பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாமந்தி பூ எல்லா வாரம் வருவீங்களா? திங்கக்கிழமை எல்லா வாரமும் இங்கே தான் இருப்பாங்க. பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்டில். பாட்டிகிட்ட வந்து இந்த மாதிரி பூச்செடி வாங்கிட்டு போகலாம். அப்புறம் நம்ம காராமணிக்குப்பம் சந்தையில் இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையான அடுப்பு, சட்டி, பானை, கந்திரிஷ்டி பொம்மை, இந்த மாதிரி பீங்கான் பொம்மைகளும் விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வாரந்தோறும் திங்கக்கிழமை ஸோ இந்த மாதிரி பொருட்களும் கிடைக்கும். வந்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக வாங்கிட்டு போகலாம். சந்தையில் இன்னைக்கு கருவாடு என்னென்ன ரேட்லாம் வந்து பார்த்துருவோம். என்னென்ன கருவாடு என்னென்ன ரேட்டுமா? 100 ரூபா 100 ரூபா. இது 200 ரூபா. அது 200. அண்ணாண்ட இருக்கிறது வாழை 120 ரூபா. 120 வாழை. குழம்பு கருவாடு எல்லாம் 70 ரூபா 80 ரூபா. 70 ரூபா 80 ரூபா குழம்பு கருவாடு. துண்டு கருவாடெல்லாம் 100 ரூபா. 100 ரூபா. மொத்தமாக அதிகமாக வாங்கினா ரேட்டு கம்மி பண்ணி தரீங்களா? எல்லா கருவாடுமே இருக்கு. சீப் அண்ட் பெஸ்ட்டாக சேல் பண்ணிட்டு இருக்காங்க. காராமணிக்குப்பம் சந்தைங்க வந்தீங்கன்னா காலையிலே வந்தீங்க அப்படியே இன்னும் ரேட்டு கம்மியாக வாங்கலாம். பார்த்தீங்கன்னா கருவாடு, நாற்று, மல்லிகை பொருள் இல்லாமல் இந்த மாதிரி புளி, எல்லா வகையிலையும் புளி பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக வந்து டன் கணக்கில் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான புளி வந்து நம்ம காராமணிக்குப்பம் சந்தையில் வாங்கிக்கலாம். புளி எப்படி 1000 பாருங்க பிரித்து வைக்கிறாங்க, உடச்சி போடுறாங்க. திங்கக்கிழமை வாங்க காராமணிக்குப்பம் சந்தையில் மாதிரி வாங்கிட்டு போகலாம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். 5 கிலோ வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு போயிடுது.